அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் பலகீனமாக இருக்கட்டும், பொல்லாத நோய்களாய் இருக்கட்டும், செய்வனை கட்டுகளாய் இருக்கட்டும், மாந்திரிக கிரியைகளாய் இருக்கட்டும், இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக மாந்திரிக கிரியைகள் நிற்க முடியாது. செத்த பிசாசின் கிரியைகள் நிற்க முடியாது. வாலிப நாட்களில் உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நன்மைகளையும் இயேசு உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்திற்குள்ளாக இருந்தாலும், நெருக்கடி காலத்திற்குள்ளாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருந்தால வர முடியாத, மருந்தால கொடுக்க முடியாத விடுதலையை பரலோகத்தின் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் ஒரு மனுஷன் தன்னிடத்தில் எப்போ வருவான், தன்னுடைய வேதனைக்காக எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னுடைய தேவைக்காக அந்த மனுஷன் எப்போ நோக்கி என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவான் என்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வேதத்தில் அவர் எழுதியிருக்கிறார், மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், ஆபத்துகள், இவைகளிலிருந்தெல்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருவானானால் அவன் நிச்சயமா ஏமாற்றத்தோடு போக மாட்டான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.